கணக்கில் இருந்த ஒரு தொழில் முனைவர்கள் லட்சக்கணக்கில் இருந்த தொழில் முனைவோர்கள் இன்றைக்கி ஆயிரக்கணக்கில்னு குறைஞ்சிட்டாங்க. கடந்த 25 வருஷமாக தொடர் இந்த தாக்குதல்னால குறைஞ்சின்னு வந்துட்டாங்க. இப்போது கடைசியாக எங்களுக்கு ஆபத்து வந்தவனா சென்னை உயர்நீதிமன்றம் 31/1/2024 மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கு உற்பத்திக்கு தடை போடக்கூடாதுன்றாங்க. அந்த உற்பத்திக்கு தடை போடக்கூடாதுன்னா இப்போ விற்பனையும் செய்யலாம், அப்படி தானே அதனுடைய அர்த்தம். உற்பத்தி செஞ்சு எங்கே கொண்டு போய் போடுறது? அது விற்பனையும் செய்யலாம், அப்படி தான் அதனுடைய அர்த்தமாகுது. அதுக்கு 11 மாதமாக அது சம்பந்தமாக நாங்கள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் இசைவாணை பெறுறதுக்கு நாங்கள் போராடின்னு இருக்கிறோம். அதுக்கு அந்த உயர்நீதிமன்றத்து ஆணையை அவங்க ஏற்றுக்காமல் எங்களுடைய மனுவை அப்படியே நிறுத்தி வச்சுக்கினே இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, எங்களால் இப்போ ஒரு கம்பெனிக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்க, 31/3/2024 முடிஞ்சிடுச்சு அவருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கன்சென்ட் ஆர்டரு கரண்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பேன்றாங்க. அப்போ இங்கே இவங்க ரெனியூல் பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு ஆர்டர் வாங்க முடியல அந்த கம்பெனியில். ஆனால் வெளி மாநிலத்திலேருந்து அதுக்கு ஆர்டரை வாங்கிடுறான். அவங்க கன்சென்ட் அங்கே வாங்கி வச்சுருக்கிறான், அதை காமிக்கிறான். அப்போ என்ன நடக்குது, இங்கே இருக்கிறவங்களுடைய தொழில் முடங்குது, வேலை வாய்ப்பு பறி போகுது வெளி மாநிலத்தில். ஏன்னா அந்த கம்பெனிக்காரனுக்கு தேவையான பொருள் அவன் எங்கே இருக்கிறதோ கிடைச்சாலும் வாங்க தான் செய்வான். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதே மாதிரி டெண்டரில் நாங்கள் எல்லாம் கலந்துக்கணும்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கரண்ட்டில் இருக்குதா இந்த லைசன்ஸு, அது கரண்ட்டில் இல்லைன்னா நீங்கள் கலந்துக்காதீங்கன்றாங்க. இப்போது 11 மாதம் ஆச்சு இந்த தீர்ப்பு இவ்வளோ நாள் நாங்கள் வேணாம், நம்ம போடுறதுக்கு நம்மக்கிட்ட பலம் இல்லை, அந்த அளவுக்கு சின்ன சின்ன ஆட்கள், அதனால் நமக்கு காரியம் நடந்தால் போதும், வீரியது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன பயம் வந்துடுச்சுன்னா, அந்த 37 மறுசுழற்சி செய்ய முடியாததை அரசாங்கம் கொடுத்து நாளைக்கு இதை மறுபடியும் அந்த உயர்நீதிமன்ற ஆணையத்தை மதிக்காமல் இதை சுத்தமாக நிறுத்திட போகிறாங்கன்னு பயப்படுறோம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடக்கணும். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு வழங்கியிருக்குதோ 31/1/2024 அதன்படி இங்கே இருக்கும் நிறுவனங்களுக்கெல்லாம் இவங்க அந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் கன்சென்ட் ஆர்டரை உடனடியாக வழங்கணும். யார் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வழங்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்களும் கேட்கலாம், கோர்ட்டுக்கு போவானாமா, நீங்கள் மறுபடியும் கண்டெம்ப்ட் பெட்டிஷன் போடலாமே, அவங்க அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தலைன்னு. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல நூற்றுக்கணக்கான வழக்குகள் கண்டெம்ப்ட் இருக்குது. அதுக்கே ஒன்றும் இது வரைக்கும் பெரிய அளவில் ஒன்றும் பலன் இல்லை. இப்போ இருக்கிற சமயத்தில் எங்களை மாதிரி ஒரு சின்ன அமைப்பில் மறுபடியும் நாங்கள் கண்டெம்ப்ட்னா போனால் அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும். உங்களுக்கே தெரியும், வக்கீல் ஃபீஸு மற்றதுக்கெல்லாம். இதெல்லாம் எங்கே நாங்கள் போகிறது? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கின்னு இது சுத்தமாகவே, அதாவது பிளாஸ்டிக் கழிவு சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்னு எல்லாம் சொல்கிறது. ஆனால் இந்த பிளாஸ்டிக்கு நாங்கள் தயார் பண்ணுறது மறுசுழற்சி செய்யக்கூடியது வரவே இல்லைன்னு கார்ப்பரேஷன் சொல்லுது. மறுசுழற்சி செய்ய முடியாத எரிக்கிறாங்கன்றாங்க கார்ப்பரேஷனே. அது செலவில் போய் பண்ணுதுன்னு. ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்குறதுன்னு அரசாங்கம் கேட்குது. புரியுதுங்களா? எங்களுக்கு ஒன்றுமே வேணாம். எங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை முறையாக முழுமையாக அமல்படுத்தினால் போதும்.